காலை 8:30. நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் கைது. மதியம் 12:45. தூக்குத்துறை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்ச மாதிரி இல்ல, தூக்குத்துறை ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ணி ஊருக்குள்ள வச்ச மாதிரி இருக்கு. இரவு 9:50. பட்டு டைம் என்னாச்சு? ஓ 15 மினிட்ஸ் ஆச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 வேல் நாயகருக்கு எதிராக ஆதாரம் போதலையா, சாட்சி பத்தலையா, நம்ம நாய்க்கிற இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு விவசாயிகளுக்கு என்னென்ன விதமான துரோகங்களை செஞ்சிருக்கிறாங்க. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். இது டீசன்ட். தேர்தல் வாக்குறுதின்னு பொய் வாக்குறுதிகள் சொல்லி விவசாயிகளை எப்படி ஏமாத்திருக்கிறாங்க. சொல்ல போற சில ஆண்டு ஜூன் 12க்கு முன்னாடியே இவங்களுடைய தலைவர் விவசாயிகளுக்காக தண்ணியை திறந்து விட்டு இருக்காங்க. ஆனா 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷம் ஜூன் மாசம் போய் ஜூலை மாசம் போய் ஆகஸ்ட் மாசம் வந்துச்சு, இது வரைக்கும் தொடங்கல. அதற்கான வக்கீல் இந்த அரசுக்கு கர்நாடகாவை எதிர்த்து பேசுறதுக்கு வக்கீல் இல்ல, தைரியம் இல்ல, தெம்பு இல்ல. என்கிட்ட எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அமைச்சரும் இந்த 3 மாத காலங்கள்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆதாரத்தோடு குறிப்பிட்டு பேசினேன். என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோவம் வராது. அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கீல் இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் நமக்கு வாச்சிருக்கிறார். உன்னை வச்சு ஒரு ஊர்கா கூட போட முடியாது. அதெல்லாம் விட்டுட்டு நான் பேசாத ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி முழுக்க ஃபேக் நியூஸ், டைவர்ஷன். ஏண்டா இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. நண்டு செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. 2 மீன் செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. 6 செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. ஒவ்வொரு முட்டைக்குலயும் ஒவ்வொரு குஞ்சு செத்து கிடக்கு, அதுவும் எனக்கு தெரியல. வீட்டுக்காண்டி ஈ செத்து கிடந்தது மட்டும் எனக்கு தெரியல. இப்போ உதயநிதி ஸ்டார் அவர்கள் கைது. இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? போதை அமைச்சர் குறித்து பேசியதற்கா, பிளாக் டிக்கெட் அமைச்சர் குறித்து பேசுறதுக்கா, லாட்டரி சீட் அமைச்சர் குறித்து பேசுனதுக்கா, இல்ல ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்துட்டு 5 பிரிவுல வழக்கு போட்டும் கைது செய்யாம இருக்காங்க அப்படிங்கறதுக்காக அதை கேட்டதுக்காக கைது பண்ணிட்டாங்களா? இல்ல. போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்களை பேசிவிட்டார் கைது. உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன. என்னாச்சு? அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. ஏன் முதலமைச்சர் பேசிட்டாருன்னா? இல்ல, போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்கள் குறித்து பேசிட்டாருன்னு கைது. என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனர் உடைங்க, எனக்கு பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா த்ரிஷா மேல மட்டும் கை வைக்காது. கடைசியில் ஒரு கள்ளக்காதலுக்கு என்ன குறிப்பிடிக்க விட்டானடா. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எடுக்க வேண்டியது. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. முதலமைச்சர் ஒரு போட்டோ ஷூட் நடத்த வேண்டியது. சூப்பர் 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 பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா. ஓலி ஸ்டில்ல பாருங்க, இங்க பாருங்க, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி செதறுதுங்க ஸ்டில்லு. ஓலி லுக்க பாருங்க. அப்பா, வாவ் 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 வாவ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். திமுகவோட திட்டங்களை போய் சுத்தி பார்க்க வேண்டியது, போஸ்ட் கொடுக்க வேண்டியது, ரீல்ஸ் போடுறது. நான் எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க? கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்பரும் படுத்தா வசதியா இருக்கு இல்லைங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வர சொல்லி அவங்க கட்சி பேரை சொல்லி கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸா போடுறது. நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்னே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறேன்?
நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்துல நேற்று பேசவே இல்லை. யாரையும் குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே. ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன். மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே. ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன். முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று சொன்னேன். வேற என்ன சொன்னான்? அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். எனக்கு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா, அசிங்கப்படுத்த. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணுனே. ஆமாடா, சில தரித்திரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஆட்சி எப்படி பாக்குறீங்க சார்? நான் ஒரு ஆட்சியாவே நான் பாக்கலங்க. இது வந்து ஒரு சர்க்கஸ் கூட மாதிரி நான் பாக்குறேன். பார்த்தாலே ஜோக்கர் நீங்களா? காரணம் என்ன சார்? பயமுறுத்தணும். சும்மா பயமுறுத்ததான். என் முகத்துல பயம் தெரியுதா? என் முகத்துல பயம் தெரியுதா? இந்த கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர் வந்து கேட்கறாங்க, இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது நான் காமெடியா பாக்குறேன் அப்படின்னு. ரொம்ப காமெடியா பாக்குறேன். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? இதே எங்க ஐயா நீங்க துரைமுருகன் கேட்டு பார்க்கணும், இந்த கைது நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி பாக்குறேன். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா அவங்க கைது செய்ய தோணும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா எப்படியாவது அவங்கள சோஃபா ஆரம்பிச்சு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இந்த அரசு முயற்சிக்குது. அதேதான். எதுக்கு நீ கைது பண்ற? ஐயோ, நாங்க அரெஸ்ட் பண்ற ஐடியாலாம் கைது பண்ணல. இது என்ன புது பிட்டா இருக்கு? கைதுனாக்கா ரிமாண்டுக்கு கூட்டு போவாங்க. ரிமாண்டும் இல்லையா எதுவுமே. நான் எதுவுமே சும்மா எதை கூட்டு போறீங்கன்னு நான் கேக்குறேன். அரெஸ்ட் பண்ணிடுவேன் அரெஸ்ட் பண்ற மூட்லயே இருக்கீங்களே, என்ன யாராவது சொல்லி அமிச்சாங்களா? கரூர்ல இருந்து ஓடி போய் இதே திருச்சி ஏர்போர்ட் வழியா வந்து புறமுது காட்டு ஓடி போய் பத்திரிகையாளர் சந்திக்க பயந்து போய் இங்கேருந்து ஓடி போய் சென்னையில் இங்கேருந்து நீங்க பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு. ஆனா அதெல்லாம் காதுல வாங்காம ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. உண்மையிலேயே யூடியூப் கூட்ட சார்பாக நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஐயா, எங்கயா இருந்தீங்க? எங்க என்னடா அவருக்கு போய் நன்றின்னு இருக்கீங்க? ஒத்த பைசா செலவில்லாம தமிழ்நாடு முழுக்க இங்க இருந்து ரோட் ஷோ போட்டு உதயநிதி அவர்களை கூட்டு போயிருக்காருனாக்கா சாதாரண விஷயமா? அது பெரிய பெட்ரோல் என்ன விளைவிக்குது? ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டாருங்களே. இந்த கூட்டத்தை இந்த திமுக இன்னைக்கு கூட்டம் இருக்கு பாருங்க. உதயநிதி போகும் பொழுது சென்னையில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் எம்பூட்டு கூட்டம் பாருங்க. விட்டா சிஎமாயிடுவா போல இருக்க. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். உதயநிதி தப்பா பேசிட்டாருங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாரு. ஓகே, உதயநிதி தப்பா பேசிட்டாருன்னா மன்னிப்பு கேட்கணும் தானே? கரெக்ட், வாஸ்தவமான விஷயம். அப்ப உங்க அண்ணன் பேசுனதுலாம் என்னங்க பண்ணலாம்? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. செய்யறது கடவுளுக்கே இருக்காது. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. தூக்குதுங்க. அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்கன்னா பார்த்துட்டு சந்தோஷமா திருப்தியா போயிடுவேன். சூடாயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. என்னடா பாடு பாடா? என்ன மாதிரி இருக்கான்ட்டு நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? உதயநிதி சொன்னதின் அர்த்தம் என்ன? அது சொல்லலாம். உங்களுக்கு வந்து அத காலையில இருந்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. நான் பார்த்து கொண்டே தான் இருக்கேன். பாத்துக்கிட்டே இருக்கீங்க. காலையில மட்டும் இல்ல, 24 மணி நேரம் பாத்துக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு மறதியா, சரியா, செவித்திறன் குறைபாடா, அதை என் வாயில திருப்பி கேட்கணும்னு ஏன் இவ்வளவு ஆர்வம் எனக்கு தெரியல. இல்ல சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சொன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க நான் எப்படி சொல்ல முடியும்? நானே சொல்ல முடியாதா? இல்ல, ஏன் சொல்ல முடியல? நீங்க ஏன் சொல்ல முடியாம தான் ஒளிபரப்புனீங்களா உங்க டிவில? சொல்ல முடியாத வார்த்தை டீ போட்டு ஒளிபரப்பு பண்ணிருக்காங்க சார். நீங்க ஃபுல்லா எதுக்கு ஒளிபரப்புனீங்க? குடும்பஸ்தர்கள் பார்க்கலாம். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். ஒரு மேடையில ஏறி டேஷ் அப்படின்னு ஒரு முதல்வர் பேசலாமா? இதெல்லாம் வந்து கண்ணி குறைபாடுல வராதா? அப்படி கேளுங்க. ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில் இருக்கா, திராணி இருக்கா, ஒரு
கிடையாது. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வாயில நல்லா வரும். இதுக்கு என்னடா அர்த்தம்? இதுக்கு என்னடா மீனிங்? இதுக்கு எப்படா மன்னிப்பு கேட்பாரு அவரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஒரு முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஓடி பேசினாங்களே, அன்னைக்கே தூக்கின்னு போயிட்டு துணி வச்சு திட்டு இருந்தா ஒட்டுமொத்த டிவி கேட்கறவங்க வந்து அந்த பயம் வந்திருக்கும். அங்கேயே உங்களை பொலக்கச்சி விளக்கேத்திருக்கணும். நீங்க வந்து பார்த்தனா ஆட்சியில வராத போது பார்த்தனா ஒரு தரகுறா பேசுறது, முட்டாள் முதலமைச்சர், இவரு வேஸ்ட், அப்படி இப்படின்னு கேவலம் பேசுறது. ஆனா நீங்க அதிகாரத்துக்கு வந்த உடனே ஐயோ எங்களை இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ எங்களை அப்படி சொல்லிட்டாங்க, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நீ வந்து என்ன வேணா சொல்லுங்க, ஆனா வந்து உதயநிதி பேசுறது தப்பாங்கிறாங்க. இது நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்களா? அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இப்ப விரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். திரிஷா விட்டு இருந்து வெளியே வா அப்படின்னு நயனார் நாகேந்திரன் பேசிக்கிறாப்புல. இதுக்கெல்லாம் ஏன்டா கோவம் வரல? இதுக்கான நீ வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லவே இல்லை. அன்னைக்கெல்லாம் வாய் மூட்டிருந்தீங்களா? ஒரு பெண்களை கொச்சைப்படுத்தி தமிழ்நாட்டு தாய்மார்களை கொச்சைப்படுத்தியவர்கள் ஜவஹர்லி சார் சொல்லுகின்ற பொழுது இந்த விவகாரத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தி விட்டாரு, மொத்தமா தள்ளிட்டாரு. எனக்கு புரியல. ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறாள், பெற்றோருக்கு தெரியாமல் அந்த குழந்தையின் சடலம் எரியூட்டப்படுகிறது. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்தியதாக அவங்களுக்கு ஃபீல் ஆகல. இன்னொரு குழந்தை இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட குழந்தைய 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க, பெற்றோர்களுக்கு தெரியாம. அது தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தியதாக தெரியல. தாவேகா எம்எல்ஏ மீது பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தியதாக தெரியல. ஆனால் ஒரு திரைப்படத்துறையை சார்ந்த ஒருவரை பற்றி அவர் பேசிவிட்டார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்துகிறது என்று சொன்னால், இங்கே அந்த சகோதரி, திரைப்படத்துறையை சேர்ந்த அந்த சகோதரி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்று தாவேகா கருதுகிறதா? நீ கேட்டது கரெக்டான கேள்விதான். இன்னைக்கு நம்ம குஷ்பா மேடம் அது பார்த்தா நீங்க பொங்கிட்டு வருது. பார்த்தனா எப்படி ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா இது? ஒரு வந்து முதல்வர் பார்த்து நீங்க இப்படி பேசுவீங்களா அப்படின்னு குஷ்பா மேடம் வந்து அப்படியே கொந்தளிச்சு வருது. பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, நம்ம அண்ணாமலை இருக்கிறார் தெரியுமா, அவர் ஒரு வீடியோ ஒன்று பேசுகிறார் மேடம். அதையும் கொஞ்சம் காட்டுறேன் மேடம், அப்படியே கொஞ்சம் பாத்துருங்களா? வரிசையா கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. என்னைய அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அன்னைக்கு வராத கோபம் இன்னைக்கு மட்டும் ஏன் வருதுன்னா, உதயநிதி டிஎம்கே. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.